Very happy evening, friends. In today's class, we are going to see the usage of this model verb would. Verbனா நம்ம என்னென்ன புரிஞ்சுருக்கோம் இது வரைக்கும்? ஒரு செயலை வெளிப்படுத்துற ஒரு வார்த்தை. பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, ஓடுறது, எழுதுறது, நடக்கிறது, இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே ஒரு செயலை குறிக்கின்றது இல்லையா? verb என்பது ஒரு நிலையையும் தெரிவிக்கலாம். நிலைனா நான் ஒரு ஆசிரியர், ஐ ஆம் அ டீச்சர். ஆம் என்ற வார்த்தை அது ஒரு நிலையை தெரிவிக்கிறது. he is a boy, is இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் வேர்பா இருக்கணுங்கிறது. அவன் ஒரு பையன். இந்த இடத்துல வந்து ஒரு நிலைய தெரிவிக்கிறது. So here again we are coming across this verb called as model verb. அப்படின்னா என்ன? ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்? வுட்ங்கிற வார்த்தை தானே கொடுக்கப்பட்டிருக்கு. மாடல் வேர்ப்னா என்னன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இது எந்த கேட்டகரியில விழுது, எந்த கேட்டகரியில வருங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். மாடல் வேர்ப் அப்படின்னா நபர், பேசக்கூடிய நபரினுடைய எண்ணம், ஒரு செய்யக்கூடிய திறனை வெளிப்படுத்தலா இருக்கலாம், அல்லது ஒரு விஷயமானது நடக்கும் நடக்காது. அத நம்ம ஆங்கிலத்துல என்னன்னு சொல்லலாம்? ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மே ஆர் மே நாட், நடக்கும் அல்லது நடக்காது. அபிலிட்டினா என்ன மேம்? என்ன எனக்கான திறன். ஐ கேன் ஸ்விம் வெல், என்னால் நன்றாக நீஞ்ச முடியும். கேன் என்ற வார்த்தை ஒரு மாடல் வெர்ப். ஸ்விம் என்பது ஆக்ஷன் வெர்ப், நீச்சல், நீஞ்சுவது. அது ஒரு செயலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அதனால் அது செயல் சொல். இதுவே இந்த would or can, will, should இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் மாடல் வேர்ப் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம். என்னால் முடியும், ஒரு விஷயமானது நடக்கலாம். சோ இந்த மாடல் வேர்ப் வந்து ஒரு திறனை வெளிப்படுத்துறதுக்காக உபயோகிக்கலாம். அபிலிட்டி, ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றோம்? அபிலிட்டி. வில்லிங்னஸ், பண்றதுக்கான ஒரு ஆர்வம், செய்ய முடியும். ஐ வில் டூ இட், ஐ வுட் டூ இட். நடக்கும் நடக்காது. ப்ராபபிலிட்டி, மே மே நாட். ஸோ இது போன்ற வார்த்தைகள் அனைத்துமே மாடல் வேர்ப்ஸ். ஸோ வுட் இஸ் அ யூஸ்ட் அஸ் அ மாடல் வேர்ப். இது எந்த வார்த்தையினுடைய பாஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா வில். ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ, நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு போவேன் அல்லது செல்வேன். வுட் என்பது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை குறிக்க தெரிவிப்பதற்காக உபயோகிக்கப்படுவதுதான் வுட். ஐ வுட் சிங் வெல் வென் ஐ வாஸ் யங், நான் சின்ன வயசில் இருந்தபோது என்னால் நன்றாக பாட முடிந்தது. ஐ வுட் சிங் well. It is talking about the past. I would buy a car if I earn well. என்னால் ஒரு காரை வாங்க முடியும், ஒருவேளை நான் நன்றாக சம்பாதித்தால் என்னால் ஒரு காரை வாங்க முடியும். இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் ஆனது நிறைவேற்றினால் இந்த செயலானது நடக்கும். கண்டிஷனை நிறைவேற்றுறதுக்காக இந்த செயலானது நடத்தப்படுகிறது. ஒரு that is why it is telling, it is referring to a consequence of an hypothetical situation or event. இது ஒரு விஷயம் நடந்தால் இன்னொன்று விஷயம் அதற்காக நடக்கும். cause effect. It indicates a polite request. ரொம்ப மென்மையா ஒரு தன்மையுடன் கேட்கப்படுகின்ற ஒரு அனுமதி. would you please give me a pen, எனக்கு ஒரு பேனாவை செஞ்சு கொடுக்க முடியுமா? ஸோ பொதுவா பார்த்தோம்னா வில்லினுடைய பாஸ்ட் ஃபார்ம் வுட். ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அனுமதி, ஒரு மெதுவான அனுமதி கேட்பதற்காக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை இந்த வுட். ஒரு கண்டிஷன் ஆனது நிறைவேற்றப்பட்டால் ஒரு செயலானது நிறைவேறும். அந்த இடத்திலும் நாம் உபயோகிப்போம். இங்க மீனிங்கா நான் என்ன கொடுத்திருக்கேன்? we will use will. சோ முதல்ல will எப்போ உபயோகிப்போம், would எப்போ உபயோகிப்போம். இது ரெண்டுத்துக்குமான கிளியர் டிஸ்டிங்ஷன், இரண்டுத்துக்குமான வித்தியாசம் நமக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
It is to express beliefs about the present or future. I will drive car to Colombo. நான் கார் மூலமாக கொழும்புக்கு செல்வேன். I will drive the car to Colombo. To talk about what people want to do or willing to do. ஒரு நபர் ஆனவர் என்ன செய்வதற்காக என்ன விருப்பம் இருக்கிறது என்பதை தெரிவிப்பதற்காக இந்த will ஆனது உபயோகிக்கப்படலாம். We will be meeting this weekend. இந்த வார இறுதியில் நாங்கள் சந்திக்க போகிறோம். We will be meeting. To make promises, offer, request. I will give you 100 rupees. நான் உனக்கு 100 ரூபாய் தரேன். So you are making a promise. இந்த மாதிரி நான் உனக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ். or you are making an offer. இந்த மாதிரி உனக்கு தரேன். I will transfer the money in some time. நான் கொஞ்ச நேரத்துல உனக்கு பணத்தை அனுப்பி விடுறேன். I will transfer some money in next few minutes, in an hour. Will you please give me your phone? I want to speak with my mother. தயவு செஞ்சு உன்னோட போனை தரையா, நான் எங்க அம்மா கிட்ட பேசணும். You are using this word as a request. ஒரு அனுமதியாக கேட்கப்படுகிறது. So will என்பது எப்பெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம்? To express belief about present or future. எதிர்காலத்திற்காக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தை தான். எதிர்காலத்தில் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை தான் will. I will be traveling to Sri Lanka next week. I will be going to school tomorrow. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க போறேன். I will study tonight. நான் இன்னைக்கு ராத்திரி படிக்க போறேன். இப்ப படிக்கல, இன்னைக்கு ராத்திரி தான் படிக்க போறோம். செயலானது இன்னும் துவங்கவில்லை. எதிர்காலத்தில் செய்யக்கூடிய செயலுக்காக இந்த வார்த்தையான வில்லை நாம் உபயோகிக்கிறோம். அப்படி என்றால் would என்ற வார்த்தை எப்பொழுதெல்லாம் உபயோகிக்கின்றோம்? It is used as a past tense of will. கடந்த கால வார்த்தையாக உபயோகிக்கப்படுகிறது. Because it is a past tense, it is used to talk about the past. கடந்த காலத்தை பற்றி பேசுகிறது. நாம் எதையாவது ஒரு விஷயத்தை கற்பனை செய்து கொண்டால், when we imagine something, I would travel in bus if I go to school along with my friends. நான் என்னுடைய நண்பர்களுடன் பள்ளிக்கூடத்துக்கு சென்றால் நான் பஸ்ஸில் போக விருப்பப்படுவேன். So you are trying to imagine something. Politeness. Will you please give me a cup of tea? தயவு செஞ்சு எனக்கு ஒரு cup of tea தரையா? It's a polite request. உன்னால கொடுக்க முடியுமா? Can you please give me a cup of tea? Would you please give me a cup of tea? இந்த இரண்டு வாக்கியங்களுக்குமே நான் சொல்லும் பொழுது நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கிறீர்கள் என்றால், நீ எனக்கு தரியா? It is quite hard. It is not polite. The canங்கிற வார்த்தை உபயோகிக்கிறத it is not as polite as I use this word would. would என்ற சொல்லை நான் உபயோகிக்கும் போது மிகவும் தன்மையுடன் கேட்கிறேன். இந்த கேன் என்ற வார்த்தை அதுவும் மாடல் வேர்ப் தானே மேம், ஏன் உபயோகிக்க கூடாது? இது நம்ம எப்படி நபர் பேசக்கூடிய எண்ணம் ஆனது எப்படி இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு இந்த மாடல் வேர்ப் ஆனது உபயோகிக்கப்படுகிறது. So would is used to talk about willingness, habits, offers, request. It is also past tense of the modal verb will. I would play football when I was 10 years old. ஒரு டைம் ஃப்ரேம் கொடுக்கப்பட்டிருக்கு, காலகட்டமானது தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல would உபயோகிப்போம். I would be going to America in next 2 years. இன்னும் 2 ஆண்டுகளில் நான் அமெரிக்காவுக்கு சென்று இருப்பேன். I would be going to சென்று கொண்டிருப்பேன். போல இன்னும் போக போறீங்க, ஆனா it is something about future. I would be traveling. I will be traveling. Which would be much better? Definitely will would be much better. நான் போக போகிறேன். உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இது கடந்த காலத்தை தெரிவிப்பதற்காக, கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்கள் பேசவில்லை.
நீங்கள் போக போகிறீர்கள் என்று தெரிவிக்கிறீர்கள். அதனால் will என்ற வார்த்தை ஒரு சிறந்த வார்த்தையாக இருக்கும் compare to would. So it is going to talk only about past tense. Which word? Would. Will, it talks about present or future. Mostly it is talking about future. In Unit 3 pleasure, they've asked 5 questions. Rather than questions, 5 pictures have been given. For those 5 pictures, we need to frame a question using the word would. 5 படங்கள் ஆனது கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த 5 படங்களுக்கும் would என்ற வார்த்தையை உபயோகித்து ஒரு கேள்வி வாக்கியத்தை நாம் எழுத வேண்டும். முதல் வாக்கியத்தை அவர்களே எழுதியிருக்கிறார்கள். Would you like an orange? உனக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்குமா? இரண்டாவது பிக்சர் ஒரு சீஸ் பிக்சர். Would you give me a piece of cheese? எனக்கு ஒரு துண்டம் சீஸை நீ கொடுப்பியா? Would you please give me a piece of cheese? You can add the word please as well over here. Would you give me a cup of tea? இந்த வாக்கிய இறுதியில் நாம் கேள்விக்குறியானது உபயோகிக்க வேண்டும். Would you give me a cup of tea? நீ எனக்கு ஒரு கப் டீ கொடுக்க முடியுமா? And make note of these 2 sentences for the 2 pictures. So இந்த activity எதுல இருக்குன்னா நம்ம Unit 3 pleasure activity 30, page number 38. Just a moment. Is coming under the competency level 5.1. Just thought of informing you. First, should not be wondering where it is mentioned. Competency level 5.1. Next picture. Would you buy me some chocolates? எனக்காக கொஞ்சம் chocolates வாங்கி தர முடியுமா? Would you pass me the basket of fruits? தயவுசெய்து அந்த கூடை நிறைய பழங்கள் இருக்கிறது இல்லையா, அதை நீ என்னிடம் கொடுக்க முடியுமா? Would you pass me the basket of fruits? One minute. In our textbook, Unit 8,
wonders around us. அதிசயங்கள், நம்மை சுத்தி இருக்கக்கூடிய அதிசயங்கள் இதை பத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. Activity 2. I'll share the screen. அதில் இந்த 4 அதிசயங்கள் பற்றின தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கின்றன. So the first one is about the Great Wall of China. அது பார்ப்பதற்கு இப்படிதான் இருக்கும். இது சீன நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உலக அதிசயம். It's one among the 7 wonders of the world. The Great Wall of China. It is the largest man-made structure in the world. உலகத்திலேயே பெரிதாக கருதப்படக்கூடிய ஒரு கட்டட அமைப்புகளில், அது மனிதனே உருவாக்கிய ஒரு கட்டட அமைப்புகளில் இதுவும் ஒன்று. It was built over a long period of time since 700 BC. ஒரு பல ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட ஒரு கட்டடை வேலைதான் இந்த Great Wall of China. ஒரு ஆண்டு 2 ஆண்டு காலத்தில் இது கட்டி அமைக்கவில்லை. It was built for a period of time since 700 BC. So the wall is 21,196 kilometers long. 21,196 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவர். And it is made of stone, brick, wood, tampered earth. It is said that it is the only structure on earth that can be seen from space. ஸ்பேஸ்ல இருந்து பார்த்தோம்னால் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஒரு அமைப்பு, கட்டடம் ஸ்ட்ரக்சர், it can be seen from space which is existing on the earth. இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த Great Wall of China, இது ஸ்பேஸ்ல இருந்தும் பார்த்தோம்னால் இது தெரியும். 21,196 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு உலக அதிசயம். இது எதனால் கட்டப்பட்டது என்று பார்த்தோம்னா கற்கள், செங்கல், டேம்பர்ட் எர்த், வுட், மரம், செங்கல், கற்கள், டேம்பர்ட் எர்த். இந்த டேம்பர்ட் எர்த்ங்கிறது இந்த சிமெண்ட், ஆர்கானிக் போன்ற பொருட்கள், நிறைய கலவைகளுடன் உருவாக்கப்பட்டதுதான் இந்த டேம்பர்ட் எர்த். இந்த கலவைகளுடன் கட்டப்பட்டதுதான் இந்த உலக அதிசயமான Great Wall of China. So it is considered as World Heritage Site by UNESCO. இது சம்பந்தமான என்ன கேள்வியானது நம்ம புத்தகத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது என்றால், complete the table using above description. இந்த Great Wall of China பத்தி தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அது எந்த நாட்டில் இருக்கிறது, எவ்வளவு நீளத்துக்கு உடையது, எப்ப கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, அந்த உலக அதிசயத்தை பத்தின தகவல் ஏதாவது இருக்கிறது என்றால் அதில் நாம் எழுத வேண்டும். So UNESCO நாட்டால் உலக பாரம்பரிய ஒரு இடமாக இந்த Great Wall of China கருதப்படுகிறது. So I'll show the picture of Great Wall of China. இதுதான் the Great Wall of China. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நீளத்துக்கு இருக்கு. அதனாலதான் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. 21,196 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு சுவடு, Great Wall of China. Bricks, stones, tampered earth, wood. All these are the components that were used in building this Great Wall of China. Next we come across this World Heritage, Taj Mahal. உலக அதிசயங்களில் பிரசித்தமாக பார்க்கக்கூடிய ஒன்றுதான் இந்த தாஜ்மஹல். இது இந்திய நாட்டில் இருக்கிறது. இது எப்ப கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா
It was built between 1631 AD and 1652 AD. இது யாருடைய கட்டளைகளால் கட்டப்பட்டது என்றால் ஷாஜஹான். இவர் ஐந்தாவது ஒரு முஸ்லிம் முகல் எம்பரர். அவருடைய மனைவி மும்தாஸ் கௌரவிப்பதற்காக கட்டப்பட்டதுதான் இந்த தாஜ்மஹல். மொத்தமாகவுமே இது ஒரு வெள்ளை மார்பல் கற்களால் கட்டப்பட்டது. இந்த தாஜ்மஹலை சுத்தி அழகான கார்டன், பூந்தோட்டங்கள் இருக்கின்றன. It is one of the famous tourist attraction in the world. சுற்றுலா ஸ்தலங்களில், உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தப்பட்ட சுற்றுலா ஸ்தலங்களில் இதுவும் உண்டு. So தாஜ்மஹல் இஸ் a tomb. இப்படிதான் இருக்கும் அது பார்த்தோம் என்றால். It is on the banks of the river Yamuna. It was built between 1631 and 1652 AD. இவர்தான் ஷாஜஹான். இவருடைய மனைவி மும்தாஸ். இவருடைய நினைவாக தான் இவர் இந்த உலக தேசத்தை கட்டியுள்ளார். So if we have to write the answer for this in the form for activity 3 for Taj Mahal. So Taj Mahal is in Delhi, India. Delhi is one of the state in India, and we don't know the size of it, so no information about it. So I've given a hyphen. Period of which is mentioned 1631 to 1652 AD. So it was built by Shah Jahan. What is the amazing fact? ஒரு அற்புதமான விஷயம் இந்த இடத்தை பத்தி பார்த்தோம் என்றால், it is famous tourist attraction in the world. எப்படி the Great Wall of China ஸ்பேஸ்ல இருந்தும் நாம் பார்க்க முடியும். அதுவே போல் தாஜ்மஹல் ஒரு famous tourist attraction in the entire world. அடுத்ததாக நாம் பார்க்க போவது the Mayan temple city which is located in Mexico in America. So the temple city of Chichen Itza was built by people of ancient Mayan civilization of Latin America. It is located in Mexico. எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்றால் மெக்சிகோ இடத்தில். This site is famous for different architectural styles. அற்புத கட்டட அமைப்புகள் இந்த மாயன் டெம்பிள் சிட்டியில் நாம் காணலாம். Annually about 1.2 million tourists visit this place. கிட்டத்தட்ட வருடா வருடம் 1.2 கோடி மக்கள் இந்த இடத்தை பார்க்கிறார்கள் என்று நமக்கு தகவலானது கொடுக்கப்பட்டுள்ளது. வருடா வருடம் இத்தனை கோடி மக்கள் இதை பார்க்கின்றார்கள்.
Mayan temple city. It is in Mexico, Latin America. We don't know the exact size of it and the period of construction. We know it was built by people of ancient Mayan civilization. Amazing fact about this place is annually 1.2 million tourists visit this place. The next picture which is given is the statue of Christ Redeemer. The statue of Christ the Redeemer. This famous statue was built by French sculptor Paul Landowski and Brazilian engineer Peter da Silva Costa. And it was built between 1922 and 1931. It is 30 meters tall. 30 அடி நீளமான ஒரு சிலை. It is on the peak of Corcovado Mountain. இந்த மலையான கொர்கோவாடோ அதன் மேல் உச்சியில் இருக்கிறது. The statue is an icon for Brazil. Brazil நாட்டில் ஒரு statue icon. It is an icon for Brazil. So this statue of Christ looks like. பிரேசில் நாட்டிலும் ஒரு சின்னமாகவே இந்த ஸ்டாச்சு ஆஃப் கிரைஸ்ட் என்பது கருதப்படுகிறது. So for activity 3, how can we categorize this information? The statue of Christ. இது எங்கு உள்ளது என்று பார்த்தால் it is in Rio de Janeiro, பிரேசில். பிரேசில் நாட்டில் இருக்கிறது. இதை நாம் கூகுளில் தேடி பார்த்தோம் என்றால் இந்த தகவல் நமக்கு கிடைக்கும். இது 30 அடி நீளமானது. இதோடைய கட்டப்பட்ட காலகட்டம் என்று பார்த்தால் 1922ஆம் ஆண்டிலிருந்து 1931ஆம் ஆண்டு வரைக்கும் கட்டப்பட்ட ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு இடம். It was built by Paul Landowski and Peter da Silva Costa. இந்த தகவல் இதிலேயே கொடுக்கப்பட்டுள்ளது. இதோடைய அமேசிங் ஃபேக்ட் என்ன? ஸ்டாச்சு இஸ் ஐகான் ஃபார் பிரேசில். இது ஒரு பிரேசில் நாட்டினுடைய சின்னமாகவே, அதிசய சின்னமாகவே இது கருதப்படுகிறது. Make note of these answers, which is in activity 3 in unit 8, 5.1 competency level. We're seeing answers for various activities that is mentioned. Just wait for 1 more minute. You can make note of the answers.
Next activity is going to be about future continuous tense. This is in Unit 10, Activity 13, for which we are going to see the answers. Before that, we will see a small video pertaining to future continuous tense. அப்படின்னா என்ன மேம்? எதிர்காலத்தில் ஒரு செயலானது நடந்து கொண்டே இருக்கும். I will be traveling to school by bus tomorrow at 7:30 a.m. நான் நாளை காலையில் 7:30 மணி அளவில் ஸ்கூலுக்கு பஸ்ஸில் பயணித்துக் கொண்டே இருப்பேன். பயணிப்பேன்னு சொல்லல, பயணித்துக் கொண்டே இருப்பேன். I will be traveling. I will be studying tonight from 12 midnight 12 to 3 a.m. in the morning. இன்று ராத்திரி வேளையில் 12 மணியிலிருந்து 3 மணி வரை நான் படித்துக் கொண்டே இருக்க போகிறேன். I will be studying. ஒரு செயலானது எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்று நாம் தெரிவிக்கிறோம் என்றால் அதை நாம் future continuous tense என்று கூறலாம். இது சம்பந்தமாக ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்த்துட்டு பதில்களை நாம் பார்க்கலாம். Subject plus will plus verb plus ing. Will be plus verb plus ing. இதுதான் சென்டென்ஸ் உடைய ஃபார்மேட்டாக இருக்கும். சப்ஜெக்ட் என்றால் செயலை செய்யக்கூடிய நபர், நடந்து கொண்டிருக்கும். will be plus verb plus ing. I will be writing homework at 5 p.m. Recording few minutes pause பண்ணிக்கலாம். This video would have recording resume. This video would have given you information when and where we exactly use future continuous tense. செயலானது எதிர்காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது என்று நாம் தெரிவிக்கிறோம் என்றால் எதிர்காலத்தில் future continuous tense அல்லது future progressive tense ஐ நாம் உபயோகிப்போம். இதற்கான இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டியான கொடுக்கப்பட்டுள்ளது யூனிட் 10 இல். I'll just take 2 minutes. We'll see the answers for that. Activity 13 in unit number 10. Look at the pictures and write suitable questions and answers using the future continuous tense. What will my sisters be doing at 5 p.m. tomorrow? My sisters will be playing badminton at 5 p.m. tomorrow. 5 மணி அளவில் நாளைக்கு சாயங்காலம் என்னுடைய சகோதரிகள் பேட்மிண்டன் விளையாடி கொண்டு இருப்பார்கள். The students dash. What will be the students doing next Monday? Next Monday at 8:30 a.m. students would be studying in the school. What will be the students doing at school? You can write answers. You can write the answer like this. The students would be attending
maths class at 8:30 a.m. next Monday. Want to be more specific? What will be the students doing at school next Monday or coming Monday? When will my brother have piano class? My brother will be having piano class next weekend. அடுத்த வார இறுதியில் என்னுடைய சகோதரருக்கு பியானோ கிளாஸ் இருக்கும். He will be having. These are the answers for the three pictures that we had to write in future continuous tense. தொடர் எதிர்காலம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? future continuous tense அல்லது future progressive tense. தமிழில் தொடர் எதிர்காலம். So that is the topic that I wanted to cover for today's session. Any doubts to anyone? You may please ask me. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. Thank you, friends. நன்றி, வணக்கம்.